அகண்ட காவிரி பாய்கிற திருச்சிராப்பள்ளியில் வறண்ட காவிரியில் ஆற்றுக்கு நடுவில் ஷவர் அமைத்து மக்கள் குளிப்பதற்கு மாநகராட்சி வசதி செஞ்சு கொடுத்துருக்கு. 2 மாநிலங்களுக்கு இடையில் அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையில் ஒரு ஆறு பாயும், ஆனால் அந்த ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கு. அதன் அடிப்படையில் 56ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீர் பூசல் சட்டம் இருக்கு. பேசி தீர்வு காண முடியவில்லை என்றால் ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்கணுங்கிற வழிமுறை எல்லாம் இருக்கு. ஒரு மாநிலத்திலிருந்து பாய்கிற நீரை இன்னொரு மாநிலத்திற்கு பாய்கிற நீரை ஒரு மாநிலம் தடுத்து வைப்பதுன்னா, அணை கட்டுவதா இருந்தால் வேறு விதத்தில் பயன்படுத்தா அந்த மாநிலத்தினுடைய அனுமதி பெறணும். இதுதான் இயல்பான சட்டம், சர்வதேச சட்டம், உள்நாட்டு சட்டம் எல்லாம் அதுதான். குறுவை போனால் வறுமை என்பது தஞ்சை விவசாயியினுடைய சொல் வழக்கு. குறுவை போச்சுன்னா வறுமை தான். ஏற்கனவே உழவர்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியல, கடனை நீக்கம் செய்யணும் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்திய அரசு வஞ்சிக்குது, தமிழக அரசு கையில் காசு இல்லாமல் இருக்கு, இவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு. எப்படியாவது ஆடிப்பெருக்கு ஷவர் வச்சு ஆத்துக்கு நடுப்புற ஷவர் பாத்தில் குளிக்க வச்சா மக்கள் மனம் குளிர்ந்துருமா? இது எல்லாமே ஒரு நாடகமா, திரைப்பட காட்சி மாதிரி தான் அரங்கேறும். திமுக சார்பில் கலந்து கொண்டு பேசுறவங்கெல்லாம் இந்த பாஜகவை பற்றியோ ஆளுநரை பற்றியோ குறை சொல்வதில் அவங்க கவலையே படலை. அவங்க கவலை பூரா தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு கல்வி அமைச்சர், தமிழ்நாடு அரசு ரொம்ப கடுமையான சொற்களில் சாடுவதில் தான் குறியா இருக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, அதே எதிர்ப்பு உறுதியாக இருப்பார்களா என்ற கேள்வி வருது. நீரின் பெருக்கினால் இருகரையில் மாலை பூட்டி அரசி போல் அணிந்தனல் நதி அரசி. இது பரிபாடல் வரிகள். செய்தி அரசியல்ல இது ஏன் இன்றைக்கு நினைவு வருதுன்னா, இன்றைக்கு ஆடி பெருக்கு நாள். இந்த ஆடி பெருக்கு நாள் குறித்து இன்றைக்கு தினத்தந்தியில் ஒரு தலைப்பு செய்தி வந்திருக்கு. கபினி நீர் தமிழகத்திற்கு இன்று வரும், காவிரி ஆறு வறண்டு கிடப்பதால் ஆடிப்பெருக்கு கொண்டாட மாற்று ஏற்பாடு, மக்கள் வசதிக்காக படித்துறையில் ஷவர் அமைப்பு. இதான் இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி. நாம் நீண்ட காலமாக இந்த காவிரி உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தில் குறுவைக்கு தண்ணீர் வேண்டி காத்திருப்போம். தண்ணி திறந்து விட மாட்டாங்க, தண்ணி வராமல் போகும். அதுக்கு பிறகுதான் இந்த ஆடி பெருக்கு வரும். அப்பெல்லாம் நம்ம பேசுறது உண்டு, பம்பு செட்டுக்கு சந்தன பொட்டு வைத்து அதற்கு மாலை போட்டு ஜனங்கள் ஆடிப்பெருக்கை கொண்டாடுகிறார்கள் என்று கேலியா சொல்வோம். இதே போலதான் முல்லை பெரியார் உரிமை மறுக்கப்பட்ட காரணத்தினால் மதுரையில் வைகையில் இறங்கி கள்ளழகர் குளிப்பதற்கு கூட இந்த போத்தலில் அடைத்த தண்ணீரை கொண்டு வந்து குளிப்பாட்டக்கூடிய நிலைதான் இருக்கு. தமிழகத்தின் ஆற்று நீர் உரிமை பறிப்பை, இதனால் ஏற்பட்டிருக்கிற வறட்சியை இந்த நாளில் உணர்வதன் அடையாளமாகத்தான் நாம் அகண்ட காவிரி பாய்கிற திருச்சிராப்பள்ளியில் வறண்ட காவிரியில் ஆற்றுக்கு நடுவில் ஷவர் அமைத்து மக்கள் குளிப்பதற்கு மாநகராட்சி வசதி செஞ்சு கொடுத்திருக்கு. திருவையாறு என்பது 5 ஆறுகள் பாய்கிற ஊர். திரு ஐயாறு தான் திருவையாறு. அங்கே இந்த ஏற்பாடுகள் செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளம், ஆற்று நீர் வளம், மழை வளத்திற்கு அடையாளமாக வள்ளுவர் ஒரு நாட்டிற்கு அடையாளம் சொல்லும் போது, இரு புனலும் வாய்ந்த மலையும்
வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு என்று சொல்வார். இருபுணல் என்றால் வானிலிருந்து வருகிற மழை, அது ஒன்று. இன்னொன்று நிலத்தில் ஊற்றெடுக்கிற நீர், இதுதான் இருபுணல். வருபுணல் என்பது ஆற்றில் வருகிற தண்ணீர், வேறு இடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீர். நமக்கு காவிரியும் முல்லை பெரியாரும் அதன் தொடர்ச்சியாக வைகையும் தென்பெண்ணையும் பவானியும் மற்ற ஆறுகளெல்லாம் வருபுணல். எல்லாவற்றுக்குமே நெருக்கடி வந்திருக்கிறோம். மழை பொய்த்து போனால் வானிலிருந்து வருகிற புனல் ஆபத்துக்குள்ளாகுது. நிலத்தடி நீர் வற்றி போனால் நிலத்திலிருந்து கிடைக்கிற தண்ணீருக்கு பஞ்சம் ஏற்படுகிறது. இந்த நாளில் இதை நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த தினத்தந்தி செய்தி அமைந்திருக்கு. அதை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக போகிறதில்ல. ஆனால் இந்த ஆற்று நீர் உரிமை பறிபோவது என்பது கோடையில் அடிசுடுகிற அந்த மணலிலும் கூட ஊற்றுநூர் பெருக்கெடுத்து ஊட்டும் காவிரி அன்னை வாடி கிடப்பதை சொல்லுகிற விதத்தில். என தமிழ்நாட்டில் நீர் என்றால், ஆற்று நீர் என்றால் அது காவிரி தான் முதன்மையாக. எல்லாவற்றிலும் காவிரி பற்றி தான் குறிப்பிடுகிறாங்க. காவிரி பெருக்குகள் கரை மீது செல்லும், பொருள் தாங்கிய படகுகள் மக்கள் கரைகளில் தீபம் ஏற்றி விருந்தளிப்பது போல் என்று பட்டினப்பாலை சொல்லுது. நெய்த்தல் நிலம் பெருகும் நாட்கள் புனல் பாய்ந்த பெருவழி மடந்தையர் விளையாடும் கோலம் கண்டதுண்டு என்பது அகநானூறு. வளநீர் வளத்தாரும் விழா வைத்தாரும் பாடும் பரதம் என்று தண்ணீர் பெருக்கோடு சேர்ந்து வரக்கூடிய இசை, நடனம் போன்ற கலைகளை குறிக்கிற சொல். இதை பற்றி நிறைய நம்ம பேசுகிறோன்னா பேசலாம். ஆனால் இன்னைக்கு ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னன்னா, இன்றைக்கு இந்த காவிரியில், ஏன்னா ஒரு பக்கம் முதலமைச்சர் கர்நாடகம் போகிறதா இருந்தார். கர்நாடக முதலமைச்சர் நீங்கள் இந்த நேரத்தில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் இவர் பயணத்தை நிறுத்திட்டார். ஒரு போனதுனால ஒன்றும் இல்லை. எத்தனையோ முறை எத்தனையோ முதல்வர்கள், எத்தனையோ பாசனத்துறை அமைச்சர்கள் போயிருக்கிறாங்க. அதனாலெல்லாம் ஒன்றும் பழிச்சதில்லை. நான் கூட வேடிக்கையாக சொல்வது உண்டு, முல்லை பெரியாருக்கு அணையில் தண்ணீர் மட்டத்தை உயர்த்துவதற்காக கலைஞர் கேரளாவுக்கு போய் நாயனாரை பார்த்தார். ஒரு சால்வை ஒன்று தான் நமக்கு செலவானுச்சு. அதுக்கு மேலே கொஞ்சம் கூட அதிலிருந்து ஒரு அங்குலம் கூட அந்த நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு கேரள முதலமைச்சர் ஒத்துக்கலை. அதனால் இங்கே என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய அறிவு தெளிவில்லாமல் இருக்கிறாங்கிறதான் குறை. சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட தீர்மானம், இதற்கு முன்பே கூட சொல்லியிருக்கேன், அது வெறும் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உணர்வை, ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவதை தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய பங்குக்கு மீண்டும் ஒரு நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்ல, அதை அந்த தீர்மானத்தில் சேர்க்க, அது யாரும் அனைத்து கட்சி கூட்டம்லாம் நடத்தலை. இப்போ கூட அவங்க நடத்தலை. ஆனால் காவிரி தொடர்பாக ஏற்கனவே தீர்ப்பாயம் அமைக்கப்பட்டு தீர்ப்புகள் வந்து, தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்புகள் போதாது என்று உச்சநீதிமன்றம் 2018 பிப்ரவரியில் இன்னொரு தீர்ப்பு வழங்கி, தீர்ப்பாயத்தினுடைய இடத்தில் ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு, அதற்கு உதவியாக ஒரு ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டு, அதில் கூட்டம் நடத்தி ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் தர வேண்டும், அதில் என்ன மீதம் இருக்குன்னெலாம் கணக்கு பார்த்து இவ்வளவு தண்ணீர் கொடுங்கள் என்று ஒரு உத்தரவுன்னே சொல்லலாம். ஏன்னா உச்ச நீதிமன்றத்திற்கு சமமான அதிகாரம் அதுக்கு உண்டு. அதான் வேண்டுகோள் விடுக்கிறாங்க. தண்ணீர் விடக்கூடாது என்று கர்நாடகத்தில் அதற்கு எதிராக தெருவில் இறங்கி போராடுறாங்க. அதாவது கூட கொடுங்க, குறைச்சி கொடுங்கலாம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். எப்படி எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு நீங்கள் சொல்லலாம் என்று போராடுறாங்க. இதுதான் இந்திய தேசிய கட்சிகள்
அங்கே செய்யக்கூடிய வேலை. அது பாஜகவாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும். இங்கே ஒரு பக்கம் அதே கட்சிகள் தமிழ்நாட்டில் நாங்களும் போராடுகிறோம், உரிமைக்காக போராடுகிறோம். இதில் இந்த காவிரி வரலாறுன்னு ஒன்று இருப்பதே ஆளுக்கால் உண்மைக்கு மாறாக திரித்து பேசுகிறாங்க. நம்ம தொடர்ந்து காவிரி சிக்கலை கவனித்து வருகிறோம், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோங்கிறதுனால எப்படி இவர்களால் துணிந்து போய் சொல்ல முடிகிறது? இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 262வது உறுப்பின்படி 2 மாநிலங்களுக்கு இடையில் அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையில் ஒரு ஆறு பாயுமானால் அந்த ஆற்று நீரை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கு. அதன் அடிப்படையில் 56ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீர் பூசல் சட்டம் இருக்கு. பேசி தீர்வு காண முடியவில்லை என்றால் ஒரு தீர்ப்பாயத்தை அமைக்கணுங்கிற வழிமுறை எல்லாம் இருக்கு. இந்த முழு பிரச்சனையையும் அப்படி பார்ப்பதற்கு பதிலாக இதில் எந்தெந்த கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு, எந்தெந்த தலைவர் என்ன தப்பு பண்ணாரு, யாருக்கு ஒரு துரோகி முத்திரையை குத்தலாம், யார் விட்டு கொடுத்தாருன்னு இதில் ஒரு விடாத போட்டி தமிழ்நாட்டு தொலைக்காட்சி விவாதங்களில் நடத்தப்படுது. அதுக்காக செய்திகளை மறைக்கிறார்கள், திரிக்கிறார்கள். இது பார்க்கும்போது நமக்கு அது தோணுது. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழிதான். ஏன்னா ஒரு மாநிலத்திலிருந்து பாய்கிற நீரை இன்னொரு மாநிலத்திற்கு பாய்கிற நீரை ஒரு மாநிலம் தடுத்து வைப்பதுன்னா, அணை கட்டுவதா இருந்தால், வேறு விதத்தில் பயன்படுத்தா அந்த மாநிலத்தினுடைய அனுமதி பெறணும். இதுதான் இயல்பான சட்டம், சர்வதேச சட்டம், உள்நாட்டு சட்டம் எல்லாம் அதுதான். 70களில் ஹேமாவதி கேரங்கி அணை கட்டப்பட்ட போது இந்த அணை கட்டக்கூடாது என்று தஞ்சை மாவட்டத்தினுடைய உழவர் பெருமக்கள் தமிழக அரசெல்லாம் வழக்கு போட்ட போது அன்றைக்கு தலைமை அமைச்சராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி, வேண்டாம் நான் பேசி தீர்த்து வைக்கிறேன், அங்க நம்ம காங்கிரஸ் முதலமைச்சர் தானே இருக்கிறாரு என்று சொன்னதை கேட்டு தமிழக அரசும் தமிழ்நாட்டு உழவர்களும் அந்த வழக்கை திரும்ப பெறப்பட்ட போது, நீங்கள் இப்படி திரும்ப பெறுவதால் உங்கள் மாநிலத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படும், பாராதூர விளைவுகள் ஏற்படும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எச்சரித்தார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு. ஆனால் இப்போ விவாதங்களில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க, இந்திரா காந்தியை நம்பி அந்த வழக்கை திரும்ப பெற்று தவறு என்று ஒத்துக்கொண்டு பேசுவதற்கு மனம் வர மாட்டாங்க. அதே போல இந்த தீர்ப்பாயம் என்ற சட்டப்படியான ஏற்பாட்டை உருவாக்குவதற்கு பதிலாக பல்வேறு கட்டங்களில் இடைக்கால ஏற்பாடுகள், குறிப்பாக அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமை அமைச்சராக இருக்கும்போது 4 மாநிலங்கள், காவிரி ஆற்று நீரில் பங்கு பெறுகிற 4 மாநிலங்கள், கர்நாடகம், தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளம், புதுவையையும் சேர்த்து, ஏன்னா காரைக்காலுக்கு கொஞ்சம் தண்ணி போகிறதுனால 4 மாநிலங்களை உறுப்பாக கொண்ட ஒரு காவிரி ரிவர் வாட்டர் அத்தாரிட்டி, ஆற்று நீர் ஆணையம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் பிரதமர் தலைமையில் இந்த 4 முதலமைச்சர்களும் உறுப்பினர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உதவுவதற்கு அதிகாரிகள்லாம் போட்டு, அந்த நேரத்தில் நாங்கள் சொன்னோம், இது ஆணையம் அல்ல, வெறும் பூணையம். ஏன்னா அதில் ஒரு மனதாக முடிவெடுத்தாதான் செல்லும். ஒரு மனதாக முடிவெடுப்பதற்கு கர்நாடகம் ஒத்துக்கொள்ளாது, ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அந்த முடிவு எதுவும் செயல்படாது. இதான் நடந்துச்சு. இப்படி ஒரு ஏற்பாட்டை ஒத்துக்கொண்டது தவறு என்று ஏற்றுக்கொண்டு மாற்றிக்கொண்டது தப்பு இல்லை. ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே பேசுறது கிடையாது. எத்தனையோ தீர்ப்புகள், உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், அதுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் மசியலை. இந்த விவரமெல்லாம் தெரியாமல் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க காவிரி குறித்து. இதில் நமக்கு ஒரு முழு தெளிவு தேவைப்படுகிறது. இல்லைன்னா நம்ம காவிரி உரிமையை மீட்க முடியாது. கடைசியாக வந்திருக்கிற 2018ஆம் வருட தீர்ப்பின்படி 15 வருடத்திற்கு தான் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ஏற்பாடு, அந்த 15 வருடத்திற்கான ஏற்பாட்டையும் கூட கர்நாடகம் மதித்து நடக்க மறுக்கிறது.
எப்படி நடக்க வைப்பது? என்ன தமிழக அரசுக்கு தயக்கம்னு எனக்கு தெரியல. என்ன செய்யணும்? இந்திய உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடரணும். அது 2 நீதிபதி 3 நீதிபதி இல்ல 5 நீதிபதிகள் கொண்ட முழு ஆயம், அல்ல அதுக்கு மேல கூட இருக்கட்டும். ஏன்னா இதில் ஹெல்சிங்கி உடன்படிக்கை செல்லுமா, வேறு உடன்படிக்கை, பன்னாட்டு உடன்படிக்கைகள் எந்த அளவுக்கு பொருந்தும், கடந்த கால தீர்ப்புகள் என்ன, இது எல்லாத்தையும் அலசி ஆராயணும். இடைக்காலத்தில் ஏற்கனவே கொடுத்திருக்கிற முடிவின்படி மாதந்தோறும் தண்ணீர் கொடுக்கணும். ஒரு மாதம் கொடுக்கலன்னா அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்கணும். இப்போ என்ன சொல்றாங்க? கபினியில் தண்ணி திறந்தாச்சு, ஆனால் வந்து சேர்றதுக்கு தாமதமாகுது. ஏன்னா தண்ணி வறண்டு கிடக்குது, பாலைவனமாக கிடக்குது. எனவே அந்த தண்ணி பூரா மணல் உறிஞ்சி அப்புறம் தான் இது மேலே மேலே வரும். நீங்கள் ஆற்றில் புதிதாக நீர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை பார்க்கலாம். தண்ணி வர வர மணல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வரும். அதனால ஆடிப்பெருக்குக்கு வந்து சேரல. இப்போ ஆடிப்பெருக்குக்கு வருதா இல்லையாறதை விட குறுவை பயிருக்கு வரப்போகுதா இல்லையா? குறுவை நாற்று விட்டுருப்பாங்க, குறுவை நடவு செய்வாங்க. குறுவை பலிக்காமல் போனால் குறுவையில் இது கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்? குறுவை போனால் வருவை என்பது தஞ்சை விவசாயினுடைய சொல் வழக்கு. குறுவை போச்சுன்னா வறுமை தான். ஏன்? குறுவை பயிர் செய்தால்தான் குறுவை பயிர் அறுத்து விட்டு அந்த அறுத்த தாளின் அடியில் அடுத்த போகம் பயிர் செய்யணும். அதுதான் தாள் அடின்னு பேர். குறுவை தாள் அடியில் அடுத்து நீங்கள் தாளடி பயிர் செய்யலாம். ஒரு போகம்னா வெறும் சம்பா மட்டும், அது 9 மாத பயிர், இது 6 மாத பயிர், 5 மாத பயிர், இப்படி பல விதமாக இருக்குது. குறுங்கால பயிர் தான் குறுவைன்னு பேர். ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் இவ்வளவு காலம் கழித்து வர்ற தண்ணீரை வச்சு என்ன பயன்படுத்த போகிறோம் என்னங்கிறத பற்றி கவலை இல்லாமல் ஏற்கனவே உழவர்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியல, கடனை நீக்கம் செய்யணும் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்திய அரசு வஞ்சிக்குது, தமிழக அரசு கையில் காசு இல்லாமல் இருக்குது, இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது. எப்படியாவது ஆடிப்பெருக்கு ஷவர் வச்சு ஆற்றுக்கு நடுப்புற ஷவர் பாத்தில் குளிக்க வச்சா மக்கள் மனம் குளிர்ந்துருமா? இது எல்லாமே ஒரு நாடகமாக திரைப்பட காட்சி மாதிரி தான் அரங்கேறும். இது எப்படி தீர்ப்பதுன்னா முறையான அறிவு சார்ந்து தீர்க்கணும். ஒரு முதலமைச்சராவதால் அவர் எல்லாரும் அறிந்தவராக இருக்கணும்னு அல்ல, அமைச்சர்கள் என்பதால் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கணும்னு அல்ல. தமிழ்நாட்டினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை செய்தியாளர்கள் கேட்குறாங்க, அவர் என்ன வச்சுக்கிட்டா இல்லைங்கிறாரு, வஞ்சகம் பண்ணுறாரு. அவருக்கு தெரியல, அதை பற்றி பதிலே சொல்லாமல் ஓடி போய் ஏறிக்கிறாரு. அதனால் ஒன்றும் இல்லை, தெரியாதவர் தெரிந்து கொள்ளட்டும். எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. மக்கள் நலன் மீது அக்கறையும் அறியாதவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னிடம் விடை இல்லைங்க, நான் கொஞ்சம் கலந்து பேசி சொல்கிறேன்னா தீர்ந்து போச்சு. இல்லை எனக்கு இதை பேச அதிகாரம் இல்லை, முதலமைச்சர் பேசுகிற ஏதோ ஒன்று சொல்லணும், சொல்லாமல் ஓடி போகணும்னு அவசியம் இல்லை. அறியாமை என்பது ஒரு குற்றம் அல்ல, அது ஒரு நலிவு, அவ்வளோதான். அதை போக்கிக் கொள்ளலாம். காவிரி அப்படித்தான் இருக்கு. இன்னொரு பக்கம் நான் இன்னைக்கு ஆடிப்பெருக்கை பற்றி நினைவூட்டுவதற்கு இன்னொரு காரணம், அண்மையில் நாங்கள் சில இயக்கங்கள் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டோம். இந்த கூட்டறிக்கையில் நம்ம தோழர் செந்தில் தான் அதை வரைந்தார். நிறைய பேர் நான் எழுதினதாக நினச்சிக்கிட்டு எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வரைந்த விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எனக்கு இந்த ஆடிப்பெருக்கை தான் நினைவுபடுத்துது. வறண்ட நிலத்தில், அந்த கூட்டறிக்கையினுடைய முதல் வாக்கியம் இது, வறண்ட நிலத்தில் பெருமழை ஒன்று கொட்டி தீர்த்தது போல் பாச எதிர்ப்பு இயக்கம் சரிந்து கொண்டிருந்த நிலையில் கரப்பான்பூச்சி கட்சியினரின் முன்னெடுத்த போராட்டமும் அது ஈட்டிய வெற்றியும் நம்பிக்கையை துளிரச் செய்துள்ளது என்பதுதான் அந்த முதல் வாக்கியம். அதாவது நம்ம எப்படி இருந்தோம்னா வறண்ட நிலத்தில் இருந்தோம். ஏன்னா மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆயிட்டாரு. 240 இடங்கிறதுலேருந்து தாண்டி கூடுதலாக அவங்களுக்கு
மெஜாரிட்டி கிடைப்பதற்கான இடங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ரிப்பப்ளிக் டிவியில் அர்னாப் கோஸ்வாமி குதிக்கிறாரு. 2/3 பங்கு பெரும்பான்மை தொட்டுவிடும் தூரம் தான், இன்னும் 6 இடம் தான் இருக்குங்கிறாரு. திமுகவையெல்லாம் அவங்க கணக்கில் சேர்த்துக்கிறாரு. மம்தா பானர்ஜியினுடைய எம்பிக்கள் பெரும்பாலானவர்கள் அந்த போயிட்டாங்க. மகாராஷ்டிராவில் சிவசேனை அங்கே போகிறதுக்கு தயாராக நிற்கிது. ஆக ஒரு இந்துத்துவ வேலை திட்டத்திற்கு ஏற்ப இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான எல்லா முஸ்லீம்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது, என்ன தடுக்கிறது? இப்போ இந்த தமிழ்நாட்டில் நாம் சென்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற போது இது தில்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு போர் என்று திமுக தலைவர் வர்ணித்தார். தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த தொகுதி மறுசீரமைப்பு சட்ட திருத்தம் வந்துச்சு. அதை வழியிலேயே நின்று கருப்பு சட்டை போட்டு அதை எரித்து விட்டு தேர்தலை விட இது எனக்கு முக்கியம் என்று அறிவிச்சிட்டுலாம் வந்தார். இப்போ மீண்டும் அந்த மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பை தான் கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இப்போ நான் அதெல்லாம் வரட்டும், படித்து பார்த்தா முடிவு பண்ண முடியும் என்று அவர் சொல்கிறார். ஏதோ ஒரு அரசியல் சாணக்கியமோ என்ன அர்த்தமோ அதுக்கு தெரியல. இந்த பழைய உறுதிப்பாடு தெரியல. பொதுவாகவே தேர்தலுக்கு முன் பாஜக தான் நமக்கு முதலாவது பகை என்று இருந்த நிலை மாறி தேர்தலுக்கு பிறகு புதுசாக வந்திருக்கிற ஆட்சிக்கு வந்திருக்கிற தாவேக தான் முதல் பகை என்ற ஒரு பார்வையோடு தான் அவங்க அணுகுமுறை பூரா அமைந்திருக்கு. தொலைக்காட்சி விவாதங்களில் சன் நியூஸில் ஒரு விவாதம் நடந்துச்சு. நீங்கள் யாரும் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, நான் கலந்துக்கிட்டேன். ஒரு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாயை வாழ்த்தின பாடலை, ஏன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினவரே மனோன்மணியம் சுந்தரனார் தான். அவர் பேரில் ஒரு பல்கலைக்கழகம். அந்த ஆளுநர் என்ன பண்ணுறாரு, முன்னால் சொல்லிடுறார், நான் வர்றேன், முதல்ல தமிழ்த்தாயெல்லாம் பாட முடியாது, வந்தே மாதரத்தை தான் முதல்ல பாடணும், அது தமிழில் கூட இல்லை சமஸ்கிருதத்தில் பாடணும், அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து, இப்படி தான் பாடணும். இந்த கல்வித்துறை அமைச்சர் அவரால் என்ன பண்ண முடியும், அவர் அதுக்கு போகாமல் புறக்கணிச்சிட்டார். ஆனால் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அப்படி ஒன்றும் செய்ய முடியல, அவர் இருக்கிறார். அந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு விவாதம் வருது. நான் சொன்னேன், வங்கியை காவல் காக்க வேண்டிய காவலன் சரியில்லை, அவன் எச்சரிக்கையாக இல்லை. ஏன்னா அரசு இதை தடுப்பதற்கோ மாற்றுவதற்கோ முடியலன்னா இதுக்கு எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்வதற்கோ ஏதோ ஒன்று செய்யணும். ஆனால் நம்முடைய கோபம் முதல்ல வங்கி கொள்ளையடிக்கிறவன் மேலே தான் இருக்கணும், காவலன் மீது இருக்கக்கூடாது. கொள்ளையடிக்கிறவனாக இருப்பது இந்திய அரசு, இந்திய அரசினுடைய முகவராகத்தான் ஆளுநர் செயல்படுறார். எனவே ஆளுநர் மீது கோபம் வர்றதுக்கு பதில். ஆனால் திமுக சார்பில் கலந்து கொண்டு பேசுகிறவங்கெல்லாம் இந்த பாஜகவை பற்றியோ ஆளுநரை பற்றியோ குறை சொல்வதில் அவங்க கவலையே படலை. அவங்க கவலை பூரா தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு கல்வி அமைச்சர், தமிழ்நாடு அரசு ரொம்ப கடுமையான சொற்களில் சாடுவதில் தான் குறியாக இருக்கிறாங்க. அதனால் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, அதே எதிர்ப்பு உறுதியாக இருப்பார்களா என்ற கேள்வி வருது. அப்படி இருந்த ஒரு நம்முடைய பலவீனமான அந்த மனநிலையில் இந்த ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற போராட்டம், இந்த போராட்டத்தினுடைய வீச்சு காரணமாக இந்த போராட்டக்காரர்கள், கரப்பான்பூச்சி கட்சிக்காரர்களும் சரி, அதே போல மாணவர்கள் இளைஞர்களும் சரி, அவர்கள் கோரியபடி இந்திய அரசினுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதற்கு பொறுப்பேற்று பதவி விலகிய அந்த நிகழ்ச்சி இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா இதுக்கு முன்னால மோடி அரசிடமிருந்து எந்த அமைச்சரும் போராட்டத்திற்கு அஞ்சி பதவி விலகினதில்லை. வேளாண் போராட்டத்தில் தோற்கும் போது கூட அமைச்சர் விலகலை. ஏன்னா அமைச்சர் விலகினா அந்த அமைச்சரவை விலகிறதா அர்த்தம், அதுதான் கூட்டு பொறுப்பு. இதை வைத்து தான் நம்ம அந்த வாக்கியம், வறண்ட நிலத்தில் பெருமழை ஒன்று கொட்டி தீர்த்தது போல் பாய்ச எதிர்ப்பு இயக்கம் சரிந்து கொண்டிருந்த நிலையில் கரப்பான்பூச்சி கட்சியினர் முன்னெடுத்த போராட்டம். இப்போ இன்னொன்றும் சொல்லணும்,
இந்த போராட்டத்தோடு முடியலை, அது மற்ற சிக்கல்கள் நீடிக்குது. அவங்க நீட்டில் மாற்றம் கேட்குறாங்க, இங்கே நீட்டை ஒழிக்க கேட்குறாங்க தமிழ்நாட்டில். அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு முடிவும் வரல. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அந்த போராட்டம் ஓயவில்லை. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற மாணவர்கள், இந்த போராட்டத்தில் சோனம் வாங்சுக் உண்ணாவிரதம் இருந்தபோதே அந்த ஐசா அமைப்பைச் சேர்ந்த மாணவர்கள், குறிப்பாக தோழர் நேகா போரா உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு சொல்கிறாங்க, அமித்ஷா மாணவர்களுக்கு எதிராக கையாண்டிருக்கிற அந்த அடக்குமுறை என்பது மிக மோசமான ஒரு அடக்குமுறையை கையாண்டிருக்கிறார். ஒரு செய்தி வந்திருக்கு, நீங்கள்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல. போராட்டத்தினுடைய மைய பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிற அந்த பகுதியில் திடீரென்று ஒரு வண்டி நிறைய கற்கள் ஏற்றப்பட்டு நிற்கிது. இந்த வண்டி எங்கே இருந்துச்சு இதுக்கு முந்தின்னு செய்தியாளர்கள் புலனாய்வு செய்யும் போது அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு வண்டி அது. அப்போ இந்த கற்கள் நிறைந்த வண்டியை போராட்டக்காரர்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தினால் போராட்டக்காரர்கள் ஆத்திரமூட்டப்பட்டு அவங்க ஏதாவது கல் எடுத்து அடித்தாங்கன்னா அந்த வன்முறையை பயன்படுத்தி கொண்டு நடத்தலாம் என்பது அவர்களுடைய திட்டமாக இருக்கணும் என்று அவங்க கருதுகிறாங்க. அதுக்காக தான் அதை சுட்டி காட்டுறாங்க. ஆக அந்த போராட்டம் வளர்ந்து செல்லுது. இன்னைக்கு அவங்க மாணவர்கள் கேட்டுட்டாங்க, தர்மேந்திர பிரதான் விலகினது போல இந்த அடக்குமுறைகளுக்கு பொறுப்பேற்று, ஏன்னா மாணவர்கள் அவங்க அகிம்சையில் இருந்தபோதே வன்முறையை கையாள போதே அவர்களுக்கு எதிராக வன்முறை கையாளப்பட்டிருக்கு. அது காவல்துறை கையில் இல்லாத ஆயுதங்கள். இப்போ எல்லாம் பன்னாட்டு அளவில் சில புதிய வகை முறைகள் வந்திருக்கு, புரோட்டோக்கால்ஸ் வந்திருக்கு. மின்னசோட்டா புரோட்டோக்கால்னு ஒரு புரோட்டோக்காலே வந்திருக்கு உலக அளவில். அதாவது அமைதியாக கூடியிருக்கிற கூட்டங்களை கலைப்பதற்கு வன்முறையை கையாளக்கூடாது. வன்முறையை கையாளுவதாக இருந்தாலும் துப்பாக்கி சூடு நடத்தி ஆளை கொள்ளுகிற வன்முறையாக இது இருக்கக்கூடாது, அல்லது கண் விழியை பறிக்கக்கூடிய வன்முறையாக இருக்கக்கூடாது. இப்போ காஷ்மீரில் செஞ்ச மாதிரி இப்பயும் இங்கே இந்த பெல்லட் கன்ஸ்னு குருணை தோட்டாக்களை பயன்படுத்துகிற தாக்குதலாம் நடத்தியிருக்கிறாங்க. தடியின் முனையில் மின்சாரம் பாய்ச்சி அதை தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. முள்கம்பியை கட்டியிருக்கிறாங்க. போராட்டத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கென்று பழைய அதிகாரிகளை மாற்றி புதிய அதிகாரிகளை உட்கார வச்சிருக்கிறாங்க. இது மோடியினுடைய அல்லது அமித்ஷாவினுடைய தலைமையிலான உள்துறை, அதுதான் டெல்லி போலீஸுக்கு பொறுப்பு. இதுக்கு முந்தி அவங்க ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்து மாணவர்களை தாக்கிய கதை இருக்கு. இன்னும் சில டெல்லி பல்கலைக்கழகங்களில் இதே போன்ற தாக்குதல்களை எல்லாம் அவங்க நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அமித்ஷா இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அவங்க நேகா போரா வச்சிருக்கிறாங்க, மாணவர்கள் வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு டெல்லியில். ஆக இந்த மோடி விலகணுங்கிற கோரிக்கை நிறைவேறுகிற வரைக்கும் இந்த போராட்டங்கள் ஓயப்போவதில்லை. நீட்டு மட்டுமல்ல பிரச்சனை, பல்வேறு கல்வி சிக்கல்கள், குடியாட்சிய உரிமை சிக்கல்கள், மாணவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதுலேயும் மாணவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போகிறவன்? இப்போ தமிழ்நாட்டிலேயே 38 மருத்துவக் கல்லூரி இருந்தால் கூட எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரிக்கு போகிறவன்? எல்லாருமே மருத்துவக் கல்லூரிக்கு போகிறதுக்காக தான் போராடினானா என்ன? இல்லை, வேறு பல படிப்புகள் இருக்குது. அதுக்கும் மேலே வேலை வாய்ப்பு. இப்போ பீகாரில் மிக கடுமையான போராட்டங்கள், மிக தீவிரமான போராட்டங்கள் நடந்திருக்கு. பீகாரில் மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, பல பேர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வைத்து தான் அவங்க அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை அவங்க வைத்திருக்கிறாங்க. இப்போ இதோட இன்னொரு கூடுதலாக நம்ம சொல்ல வேண்டிய செய்தி, நான் சொன்ன அந்த காவிரி தொடர்பாக ஒரு அறிவார்ந்த அணுகுமுறை அரசுக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். நமக்கு என்ன நினைவூட்டிக்க வேண்டி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு அறிவு என்பது எந்த போராட்டத்திலும் எப்படி இன்றியமையாத ஒன்று. அது இல்லைன்னா எப்படிப்பட்ட இழப்புகளுக்கு நாம் ஆளாவோம் என்பதுதான். அப்படி பார்க்கும்போது அறிவற்றம் காக்கும் கருவி அகுதே
செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். அறிவற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாகா அரண். இதுதான் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய குறள். அறிவு அழிவு வராமல் காக்கும் கருவியாகும். அன்றியும் பகை கொண்டு எதிர்ப்பவர்க்கும் அழிக்க முடியாத உள்ளரண் ஆகும். இது இல்லாதனுடைய விளைவு என்ன? ஒரு பக்கம் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் போராடுறாங்க. நீட் என்பது வெறும் விலக்கு மட்டுமல்ல, அது கல்வி வணிகமயத்தோடு தொடர்புடையதுதான் நீட்டு. நான் பல இடத்துல விளக்கி சொன்னேன். ஏன்னா மாநில அரசு கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் எல்லாமே நீட்டு விலக்கு சட்டங்கள் தான், நீட்டு ஒழிப்பு சட்டங்கள் அல்ல. ஏன்னா அரசு கல்லூரிகளிலும் தனியார் கல்லூரிகளில் அரசுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களிலும் நீட்டை நீக்குவதற்குத்தான் இந்த 2018 வருடத்திய எடப்பாடி காலத்து சட்டம், 2021 காலத்தில் ஸ்டாலின் அரசாங்கத்தினுடைய சட்டம், 2019 ஆய்வு செய்து 2021 அறிக்கை கொடுத்த ஏகே ராஜன் குழுவினுடைய அறிக்கை எல்லாமே வழி செய்து. ஏகே ராஜன் குழு அறிக்கை ஒரு சிறந்த அறிக்கை. ஏன் நீட்டு கூடாதுங்க என்பதற்கு. நீட் எப்படி சமூக நீதிக்கு எதிரானது, நீட் எப்படி ஏழை எளியவர்களுக்கு பாதகமானது, நீட் எப்படி கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, நீட் எப்படி அரசு கல்லூரி மாணவர்களுக்கு எதிரானது, அரசு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எதிரானது. ஏன்னா எல்லாத்தை விட என்ன பார்க்கணும்னா, நீட்டுக்குன்னு தேர்வு எழுதுவதற்கான வினாத்தாள் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த மாணவர்கள் படித்த படிப்பிலிருந்து தயாரிக்கப்படுவதில்லை. அனிதா படித்தது 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாநில அரசு பாடத்திட்டத்தில். அதில் நெருக்கமாக மிக அதிகமான மதிப்பெண் 1200க்கு 1170க்கு மேலே எடுக்கிறாங்க. ஆனால் நீட் எழுதுறதுக்கான கேள்வித்தாள் அவங்க படித்த 12ஆம் பாடத்திட்டத்திலேருந்து வராமல், அவங்க படிக்கவே இந்த 12 வருடத்தில் பார்த்திராத சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வருது. எந்த பாடத்திட்டம் உயர்ந்தது தாழ்ந்தது என்பதை காட்டில் அவங்க படிக்காத பாடத்தில் கேள்வி கேட்டால் எப்படி தேர்ச்சி பெற முடியும்? அப்போ இது ஒன்று போதும் நீட்டு பாகுபாடானது என்பதற்கு. இயல்பாக சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்க அல்லது சென்ட்ரல் போர்டில் இருக்கிற மற்ற பள்ளிகளில் படிக்கிறவங்க, இன்டர்நேஷனலில் படிக்கிறவங்க, இவர்களுக்கு கூடுதல் வாய்ப்பும் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பும் இல்லை. அந்த வாய்ப்பை இவர்களும் பெற வேண்டுமானால் ஏராளமாக செலவிட்டு கோச்சிங் சென்டருக்கு போய் பயிற்சி பெற்றால்தான் பெற முடியும். அப்போ இயல்பாகவே அதுக்கான வசதி வேணும். அரியலூர் நகரத்துக்கோ வேற ஒரு ஊருக்கோ போய் அனிதா பணம் கட்டி கோச்சிங் படித்து போய் இந்த தேர்வு எழுத முடிஞ்சால் அது வேற செய்தி. ஆனால் முடியாது. இது எல்லாத்தையும் ஏகே ராஜன் குழு தெளிவான ஆதாரங்களோடு கொடுத்துருக்குறாங்க. பல பேர்கிட்ட கேள்வி கேட்டு விடை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் கூட தனியாக ஒரு கருத்து கணிப்பு ஒன்று செய்தோம். அந்த கல்வி சார்ந்த ஒரு குழு வழியாக இதே முடிவுகள் தான் வந்துச்சு. ஆனால் அந்த அறிக்கையில் ஒரு முக்கியமான குறை இருக்கு. என்ன குறை இருக்குன்னா, அரசு கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்றது மட்டுமல்ல, தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேருவது மட்டுமல்ல, தன்னிதி கல்லூரிகள் பணம் கட்டி படிக்க வேண்டியது முழுக்க முழுக்க எல்லா செலவையும் கட்டணும். மானியம் கிடையாது, அரசு உதவி கிடையாது, அதுலேயும் படிக்க வேண்டியிருக்கு. அதை தவிர நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் என்று அவங்க வச்சதுதான் சட்டம். அங்கேயும் படித்து பட்டம் வாங்கணும். அது போன்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்லையும் படிக்க வேண்டியிருக்கு. எப்படி படிக்க முடியும்? அங்கே எல்லாம் பணம் செலவு பண்ணி படிக்கணும். ஒரு 4-5 லட்சம் ரூபாய்க்கு பதில் 80 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் பணம் கட்டி படிக்கணும். அப்போ வெறும் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் அங்கே போகிறாங்களா? அதுவும் கிடையாது.
காலங்காலமாக சேர்த்து வைத்திருந்த பரம்பரை சொத்து, வீடு, நிலம் எல்லாத்தையும் விற்று இவர் மட்டும் மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டா திரும்ப எல்லாத்தையும் சம்பாரிச்சுக்கலாம் என்ற நோக்கத்தில் கொண்டு போய் செய்கிறாங்க. ஆனால் அப்படி செய்யும்போது அந்த கல்லூரிகள் எவ்வளவு கட்டணம் வாங்கலாம்? நீட்டுக்கு சொல்லப்பட்ட நியாயம் 2 நியாயங்கள். தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாம போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்துக்கு 38 கல்லூரி இருக்கு. ஆனால் மற்ற மாநிலங்களில் அப்படி இல்லைங்கிறதுனால என்னாச்சு, அவங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்காவது போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு, ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுறதுக்கு பதிலாக இந்தியா முழுவதற்கும் ஒரே நுழைவுத் தேர்வு. அதுக்கு பேர் தான் நேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். எலிஜிபிலிட்டி தகுதி கான். நீங்கள் அப்போ அந்த அடிப்படை தகுதியை அந்த தேர்வில் தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நுழைவு, என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ். அது அப்போ அந்த மாதிரி செய்யும்போது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்கள் எல்லா கல்லூரிகளையும் விண்ணப்பிக்கலாம் இந்த மதிப்பெண்ணை வச்சுக்கிட்டு. 2வது, இந்த தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களும் தன்னிதி கல்லூரிகளும், கல்வியை காசுக்கு விற்கிற கல்லூரிகளும் எவ்வளவு விற்றாலும் அந்த நீட்டு வரம்பு, நீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்குள்ளதான் விற்க முடியும். வெளியில யாருக்கும் போய் விற்க முடியாது. அந்த வாய்ப்பு இருந்தால் வித்துருவாங்க. பொய் சர்டிஃபிகேட் கொடுத்து கூட யாருக்காவது கொடுத்துருவான். அதை தவிர்க்கிறதுக்கு இது உதவுது. அதனால தான் அவங்களுக்கு அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? நீங்க அரசு கல்லூரிகள், அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் போக மிச்சம் இருக்கிறது 15 விழுக்காடு அனைத்திந்திய ஒதுக்கீடு, 85 விழுக்காட்டில் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகள் மற்றதுக்கெல்லாம் ஒரு 50 முதல் 65% ஒதுக்குறாங்க. இதை விட கொஞ்சம் கட்டணம் கூட, அவ்வளவுதான். இது போக மிச்சம் இருக்கிற இடங்கள் இருக்குல்ல, அது 35 விழுக்காடாக இருக்கலாம், 50 விழுக்காடாக இருக்கலாம். இதுக்கு நீட்டிலேருந்து ஆள் எடுக்கும்போது இருக்கிறதுல அதிக மதிப்பெண் எடுத்தவங்கள முதல்ல எடுப்பாங்க. ஆனால் அந்த அதிக பர்சன்டைல் எடுக்கிறவங்களால சேர முடியல, பணம் இல்லை அவங்கள்ட்ட என்று சொன்னால் அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவங்கள எடுப்பாங்க. அதான் மதிப்பெண் குறைஞ்சவங்கள எடுப்பாங்க. மதிப்பெண் கூட இருந்தாலும் பணம் கட்ட முடியலன்னா சேர முடியாது. மதிப்பெண் குறைந்திருந்தாலும் பணம் கட்ட முடிந்தால் சேரலாம். இந்த தீங்கை களைவதற்கு இந்த குழு எந்த பரிந்துரையும் கொடுக்கல. ஏன்னா சமூக நீதி என்பது ஏழைக்கும் கிடைக்கணும்னா இந்த கட்டணத்திற்கு ஒரு வரம்பு விதிக்கணும். அரசு இதுக்கு மேல கட்டணம் வசூலிக்காம அவங்கள பார்த்துக்கணும். அந்த பரிந்துரை ஏகே ராஜன் குழுவிட்ட இல்லை. அதே போல 2018 சட்டத்திலேயோ 2021 சட்டத்திலேயோ இல்லை. 2018 சட்டத்தில் பின்னால ஒன்று சேர்த்தாங்க, 7 விழுக்காடு அரசு கல்லூரிகளுக்கு. நல்ல திட்டம் அது, அவங்க தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதனால் அது எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை. இப்போ இந்த குறைகள் களையணும்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும்னா, அந்த ஏகே ராஜன் குழுவும் சரி மற்றவங்களும் சரி தெளிவாக ஒன்று சொன்னாங்க. இவ்வளவு பாதிப்புகளும் ஏற்படுவதற்கு காரணம் இந்த சட்டம், இந்த திட்டம் மாநில உரிமைகளுக்கு எதிரானது. 83 வரைக்கும் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளை யார் சேர்க்கிறதுங்கிறது தமிழக அரசினுடைய பொறுப்பு. அது பள்ளிக்கூட மதிப்பெண்ணும் நேர்காணலும். 2006 வரைக்கும் யார் சேர்க்கணுங்கிறது மாநில அரசு பொறுப்பு. அது நுழைவு தேர்வும் கூடுதலாக பள்ளிக்கூட மதிப்பெண்ணும். 2007க்கு பிறகு யார் சேர்க்கணுங்கிறது அப்போ ஒரு குழு போட்டாங்க. நம்ம அனந்தகிருஷ்ணன் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தலைமையில் குழு போட்டு அவங்க விரிவாக ஆராய்ந்து அவங்க எதுவுமே வேண்டாம், +2 மதிப்பெண் அடிப்படையில் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் கட் ஆஃப் வச்சு கொடுத்துருங்கன்ட்டாங்க. அவரோட இன்னும் 2 அறிஞர்களும் அதில் இருந்தாங்க. அது சும்மா உத்தரவில்லை, அரசு உத்தரவில்லை, சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தை உயர்நீதிமன்றம் ஆதரித்தது, உச்சநீதிமன்றம் ஆதரித்தது. இப்போதும் அந்த சட்டம் இருக்கு. 2013 நீட்டு வரும்போதும் அந்த சட்டம் எங்கேயுமே போயிடலை.
அந்த சட்டத்தை எந்த காரணமே சொல்லாமல் ஒதுக்கி வைத்து விட்டு தான் நீட்டு திணிக்கப்பட்டது. அப்போ இது மாநிலத்தினுடைய சட்டம் இயற்றுகிற உரிமையில் குறுக்கிடுவது. நீட் என்பது மாநில அரசு ஏற்கனவே இயற்றிய சட்டத்திற்கு விரோதமானது. அந்த முறையில் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஏற்பாட்டுக்கு முரணானது. இந்த செய்தியை தெளிவாக உள்வாங்கினாதான் நமக்கு என்ன புரியும்னா, நீட் எதிர்ப்பு போராட்டம் என்பது ஒன்று கல்வியை வணிகமயமாக்குவதற்கு எதிரானது, 2 கல்வியை நடுவன்மயமாக்குவதற்கு சென்ட்ரலைசேஷனுக்கு எதிரானது, 3 இந்த திட்டத்தை கொண்டு வருவது ஆர்எஸ்எஸோட திட்டம், சங்கல்ப் ட்ரஸ்ட் கொண்டு வந்தது. இப்பையும் அவர்கள் எல்லோரும் கல்வி கற்கக்கூடாது, குலக்கல்வி திட்டத்தின் ஒரு கூறாகத்தான் எல்லா திட்டங்களையும் அந்த தேசிய கல்விக் கொள்கைகளை கொண்டு வர்றாங்க. இந்த 3 Cயும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் எதிர்த்து போராடாமல் நாம் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் இதை முறியடிக்க முடியாது. இங்கே தான் அறிவற்றம் காக்கும் கருவி அதுவே செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண். அந்த ஒரு அறிவார்ந்த அணுகுமுறை இதில் தேவைப்படுகிறது. இது எல்லாம் நாம் ஆடிப்பெருக்கில் அறிவு பெருக்கட்டும், அதுதான் இதற்கான தீர்வு. அது வெறும் நீர் பெருக்காக அல்ல, உணர்வு பெருக்காக, அறிவு பெருக்காக அமைய வேண்டும் என்று இந்த நாளில் நாம் முன்வைக்கிறோம். நாம் இதை நிறைவு செய்து இதன் மேலே எதுவும் வினாக்கள் இருந்தால் நம்ம கேட்கலான்னு ஒன்று சொல்ல விட்டுட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இந்த அறிவில்லான நமக்கு என்ன இழப்பு வருங்கிறதுக்கு அண்மையில் வந்திருக்கிற ஒரு தெளிவான உதாரணம். நம்ம இதை பற்றி இன்னும் இது வரைக்கும் பேசலை. என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய இந்த மருத்துவ கல்வி அமைப்பு இது ஒரு மிகச்சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உண்டு பண்ணியிருக்கு. நான் கூட அண்மையில் பேசும்போது சொன்னேன், தமிழக அரசுக்கு சொன்னேன், எங்களுக்கு தங்க மோதிரம் வேண்டாம், வெள்ளி கொலுசு வேண்டாம், வைர முத்தாரம் வேண்டாம். எங்களுக்கு என்ன வேணும்னா கல்வி உரிமை வேண்டும், வேலைவாய்ப்பு உரிமை வேண்டும். அதில் வாக்குறுதி இருந்தால் நிறைவேற்றுங்க. நீங்கள் தவறான மக்களுக்கு உதவாத வாக்குறுதிகளை, இந்த தாய்மாமன் திட்டம், மச்சான் திட்டம், இதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லணும் எதிர்கட்சிகள். ஆனால் எதிர்கட்சிகள் என்ன பண்ணுறாங்க, இவனுக்கு சங்கடம் ஏற்பட்டால் போதும், நீ சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி கொடு என்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோரிக்கை, அந்த வாக்குறுதியெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. சென்னையில் சொல்லுவாங்க அல்லூரில் போடு. நமக்கு என்ன வேணும், ஒரு சமூக நல அரசு, சேம நல அரசு என்பது 2 உரிமைகளை உறுதி செய்யும். 1 ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை. 2 ரைட் டு ஹெல்த். இன்னைக்கு சோசியலிச நாடுகளாக இல்லைனாலும் அதுக்கு நெருக்கமாக வளர்ந்திருக்கக்கூடிய சேம நல அரசுகள் எல்லாமே இந்த 2ஐ உறுதி செய்கிறாங்க. ஸ்காண்டினேவிய நாடுகளாக இருக்கலாம், சுவிட்சர்லாந்தாக இருக்கலாம், பல மேற்கத்திய நாடுகளாக இருக்கலாம். போராடி அவர்கள் அடைந்திருப்பது இந்த 2 உரிமையும் தான். இந்த 2ஐயும் செயல்படுத்தணும்னா அதுக்கு தமிழ்நாடு ஒரு நல்ல முன்னுதாரணம். ஏன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த நலவாழ்வு கட்டமைப்பு, ஒரு ஹெல்த் செட்டப் இருக்குது. ஹெல்த்துக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த பாலம் போடுறது, சாலை போடுறது மாதிரி இங்கே கிராமப்புறங்களில் உட்பட குழந்தை பேர் பார்த்து கொள்வதற்கான வசதி, தாய்மை சேய்மை நலத்துக்கான சுகாதாரம் எல்லாம் இருக்குது. இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இங்கே பயிலுகிற மருத்துவர்கள் இவற்றில் பணி செய்கிறாங்க. அதில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ஏற்பாடு என்னன்னா, இந்த படிப்பில் இப்போ நீட்டில் 2 இருக்குது. ஒன்று மருத்துவம், அப்புறம் பல் மருத்துவம். அது 2ஐயும் ஒன்றா வச்சுங்க. அது கிராஜுவேட் படிக்கிறதுக்கானது, அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், எம்பிபிஎஸ், அப்புறம் இந்த டிஎஸ்ஆ எம்டிஎஸ் ஏதோ ஒரு பேர், டிஎம்எஸ்ன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது மேல் படிப்பு, அது போஸ்ட் கிராஜுவேட், எம்டி எம்எஸ் படிப்பு. இந்த போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு பிறகு ஒன்று வருது, அதுதான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இது எல்லாத்துக்குமே நீட்டு தேர்வு உண்டு. ஆனால் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் தமிழ்நாடு செஞ்சு வச்சிருக்கிற ஏற்பாடு என்னன்னா, பணியில் இருக்கிற மருத்துவர்களுக்கு அந்த இடத்த கொடுக்கறது. ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கு
நீங்கள் நேராக இப்போ எய்ம்ஸில் படிக்கிறான், சண்டிகரில் படிக்கிறான், அங்கே இங்கே படிக்கிறான்னா அவன் படிப்பு எம்பிபிஎஸ் முடிக்கிறான், எம்டி முடிக்கிறான், எம்சிஎஸ் முடிக்கிறான், அப்புறம் அதுக்கு மேலே டிசிஹெச் வேறு மேல் படிப்புகள், அது குழந்தை மருத்துவம், வேறு மருத்துவங்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஏற்பாடுன்னா இவர்களுக்கு 151 கோட்டா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் என்ன நடந்து போச்சுன்னா இந்த ஆண்டில் இந்த 151 காலி இடங்களையும் உச்சநீதிமன்றத்தில் சரியாக வழக்கு நடத்தாத காரணத்தினால் அகில இந்திய கோட்டாவுக்கு ஒப்படைக்க சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுடுச்சு. தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கம் இதற்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. ஏன் இப்படி கொடுத்தீங்க, கோட்டை விட்டீங்க? இப்போ கோட்டை விட்டதனுடைய விளைவு என்ன? அரசு பணியில் இருக்கிற மருத்துவர்கள் அந்த பணியில் இருந்து கொண்டே மேற்கொண்டு இந்த படிப்பை படித்தாங்கன்னா அது அரசு கல்லூரிகளில், அரசு மருத்துவமனைகளில் அல்லது குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் பார்க்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் அது உதவியாக இருந்திருக்கும். அதை பறிகொடுத்து விட்டார்கள். டாக்டர் அகிலன் சொல்லி தமிழ்நாடு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர் சொல்கிறாரு, இது மருத்துவர்கள் அவங்களுடைய படிப்பு வாய்ப்பு பற்றிய சிக்கல் அல்ல, பொதுமக்களின் நலவாழ்வு சிக்கல் என்று அகிலன் சொல்கிறார். அப்போ என்ன பண்ணணும்? 50% இடங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் பணியில் இருக்கும் அரசு மருத்துவர்களுக்கு ஒதுக்கப்படணும். இப்போ கடைசியாக இவ்வளவுக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி பிவி நாகரத்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீட்டு தேர்வுக்கு தயாராகிற அந்த போட்டியாளர்களோடு அதே நேரத்தில் அரசாங்க கடமைகளை, உத்தியோக கடமைகளை ஆற்றி கொண்டிருக்கிற அரசு மருத்துவர்கள் எவ்வாறு போட்டியிட முடியும் என்று கேட்டு அவர்களுக்கான வாய்ப்பை வலியுறுத்தி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசு கோட்டை விட்டுடுச்சு. இதற்கென்று அரசு அமர்த்திய மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, இவங்களுக்கு என்ன சமூக நீதியில் அக்கறை இருக்குன்னு தெரியல. அதே போல் பூஷன், யார் பிரசாந்த் பூஷனா என்னன்னு தெரியல. இவங்க யாரும் அன்றைக்கி கோர்ட்டில் வழக்கு வர்ற அன்னைக்கு இவங்க நீதிமன்றத்திலே இல்லாமல் போயிட்டாங்க. கட்டணம் வாங்கிட்டு இல்லாமல் போனாங்களா, கிட்டணம் வாங்கிட்டு இல்லாமல் போனாங்களா நமக்கு தெரியல. நன்றி.